என் தங்கமே, மீண்டும் மீண்டும் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தானே இந்த கருப்பன் வந்து கொண்டிருக்கின்றேன். அடிக்கடி உன் அப்பன் உன்னை தேடி வருவதனால் என்னை நீ அலட்சியப்படுத்தி விடாதே. கருப்பனை தான் இப்பொழுது எளிதாக காண்கிறோமே என்று சொல்லி எதையுமே என் பிள்ளை நீ சர்வசாதாரணமாக எண்ணி விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எந்த அளவில் உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை உன் கருப்பன் நான் நன்கு அறிவேன். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதனை இந்த கருப்பன் நான் நன்கு புரிவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையானது உன்னை எந்த திசையை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது, எந்த விஷயத்தை உனக்கு நிறைவாக கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றது என்பது எல்லாம் இந்த கருப்பன் எனக்கு நன்றாக தெரியும் என் பிள்ளையே. அதனால் எதுவாக இருந்தாலும் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் என்பதனால் என் குழந்தை, எதற்காகவும் நீ வருத்தப்படாதே. உன்னோடு இருந்து இந்த கருப்பன் இத்தனை காலமும் உன்னை காப்பாற்றியதற்கான பலன்கள் என்னவாக இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டும் அல்லவா? அந்த பலன்கள் உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே. நாம் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நம்மால் அத்தனை மாற்றங்களையும் உருவாக்க முடியும். நாம் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை திருப்பங்களையும் கொண்டு வர முடியும். ஆனால் எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயங்களையும் சட்டென்று செய்துவிட முடியாது. ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை நிச்சயமாக யோசிக்கத்தான் வேண்டும். நாம் சட்டென்று ஒரு முடிவை எடுத்து விட்டோம் என்றால் அதிலிருந்து நமக்கான தீர்வுகள் நம்மை வந்து சேராமல் போய்விடும். இந்த நாட்களில் என் பிள்ளை, நீ உன் மனதிற்குள் யோசித்த பல விஷயங்களுக்கு இந்த கருப்பன் இன்று உனக்கு நல்ல தீர்வை தருவான் என்ற நம்பிக்கையோடு என் வாக்கினை கேட்க தொடங்கு என் குழந்தையே. கருப்பனின் ஆசியோடு ஒருவருக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும். நீ செல்கின்ற பாதை தீயது என்றால் நிச்சயமாக அதற்கான சரியான பாடத்தை கற்றுக்கொண்டு நீ நல்ல பாதையை நோக்கி வந்து விடுவாய். உன்னை இந்த நல்ல பாதையில் அழைத்து வர வேண்டியது உன் அப்பன் என்னுடைய கடமை. நான் அதை ஒரு நாளும் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்காமல் நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் தேவையில்லாத விஷயங்களாக மாற்றியவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே மிக பெரியதொரு தண்டனையை கொடுத்து விடத்தான் வேண்டும். எண்ணற்ற திருப்பங்களோடு உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிரு. கருப்பன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை தரக்கூடிய மனிதர்களை உன்னிடத்தில் நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றேன். வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது நீ இப்பொழுது அனுபவிக்கின்ற இந்த பிரச்சனைகளை உனக்கு மிக பெரிய வேதனைகளாக தோன்றலாம். ஆனால் ஏற்கனவே உனக்கு வந்திருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் 100ல் 1 பங்குதான் என்பதனை மறக்காதே. ஏனென்றால் உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் அத்தனை பெரியது. அதையெல்லாம் உன்னை நெருங்க விடாமல் நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை கஷ்டங்களை உன் அப்பன் இந்த கருப்பன் நான் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன் தெரியுமா? எத்தனை சோதனைகள் உனக்கு வராமல் நான் தடுத்து காப்பாற்றி இருக்கிறேன் தெரியுமா? இத்தனைக்கு நடுவிலும் என் குழந்தை, இந்த வாழ்க்கையை எப்படியாவது நாம் வாழ வேண்டும் என்று நீ எண்ணுகிற உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் உயிர் ஊட்டம் கொடுத்ததும் உன் அப்பன் நான் அல்லவா? நான் சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் எந்த இடத்தில் நின்று எதை கொடுக்க வேண்டும், எதை தடுக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை ஒரு நாளும் மறக்காதே.
அப்பனின் அன்பு என்றுமே உன்னை வாழ வைக்க கூடியது. இந்த கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டான் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். நான் இருந்து உனக்கானதை எல்லாம் கொடுக்கின்ற நேரத்தில் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் நீ தூக்கி வெளியே எறிந்து விட வேண்டும். நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டால் அந்த நம்பிக்கை உன்னை எப்பொழுதுமே வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாமுமே உன்னை அடுத்ததை நோக்கி நகர விடாமல் சென்று கொண்டிருக்கின்றது. நீ என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் உன் அப்பன் உனக்கு சரியான பாதையை காண்பித்து கொடுத்து உன்னை நல்ல வழியில் அழைத்துச் சென்று இந்த வாழ்க்கையின் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் நான் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். எந்த காரணத்தை கொண்டும் மற்றவர்கள் நினைக்கின்றபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் இருந்துவிடக்கூடாது. அவர்கள் நினைத்தது போல நீ தேவையில்லாத விஷயங்களை சிக்கிவிடக்கூடாது. மனிதனுக்கு மனம் தடுமாறுவதற்கு ஒரு நொடி போதும். அந்த தடுமாற்றம் உனக்குள் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. இதற்காகத்தான் இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையின் பயணித்து கொண்டிருக்கிறான் என்பது முதலில் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். நான் இருந்து நடத்துவதையெல்லாம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ நினைத்து வருத்தப்படாதே. ஆரம்பத்தில் எந்த விஷயமாக இருந்தாலுமே கஷ்டங்களை கொடுப்பதாகத்தான் இருக்கும். அந்த விஷயத்திலிருந்து உனக்கு வாழ்க்கை சோதனைகளை கொடுப்பதாகத்தான் இருக்கும். ஆனாலும் முடிவில் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ நிச்சயமாக பெறுவாய் என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மையாகும். இந்த வாழ்க்கையானது உனக்கு என்னவெல்லாம் தருகின்றது என்று நீ யோசித்து கொண்டிருந்ததற்கு பதிலாக நாம் இனிமேல் எதையெல்லாம் பெறப்போகிறோம் என்பதன் மீது உன்னுடைய கவனம் இருக்குமானால் பெறக்கூடிய விஷயங்கள் தெளிவாக உன் கைகளில் வந்து கிடைக்கும். கருப்பன் நினைத்துவிட்டால் நடத்த முடியாது என்று எதுவும் இல்லை. அதனால் நீ என்ன இருந்தாலும் அதை உன் அப்பன் இந்த கருப்பன் என்னிடத்தில் சொல்லிவிடு. நான் வருவதை அலட்சியப்படுத்துவாயானால், இந்த கருப்பன் என் வாக்கினை கேட்காமல் நின்று கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக என் பிள்ளை ஏதோ ஒரு வகையில் வழி தடுமாறி செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று வேண்டுமானால் எல்லாம் உனக்கு சரியாக இருக்கலாம். நாளை இவையெல்லாம் மாறும், மாற்றத்தை காணும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாதல்லவா? அதனால் அதற்குரிய அந்த நேரத்தை என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொண்டு கருப்பனின் ஆசிகளோடு மற்றவர்களினுடைய சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் உனக்கான வெற்றியினை நீ முழுமையாக பெற்று கொண்டால் போதும். என்றும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விட சிறப்பான அற்புதங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும். மனநிறைவான சூழ்நிலைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்றுதான் அப்பன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கருப்பனின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் உன்னை அடிக்கடி தேடி வந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உன்னிடத்தில் கொடுக்க நினைக்கும் பொழுது நீ என்னை அலட்சியம் செய்து அதை தட்டிவிட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அப்பன் உன்னிடத்தில் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நீ இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை பெற்றிட எப்பொழுதுமே உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு. நீ நினைத்தால் நடக்காது, முடியாது என்று எதுவும் இல்லை. இந்த கருப்பனின் ஆசைகளோடு என்றென்றும் இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னுடைய வெற்றியினை உன் முன்னால் நிறுத்தும். கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையின் மாற்றங்களை கண்டு நான் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்க இந்த கருப்பன் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் நீ எங்கோ வழுக்கி விழுவது போலத்தான் வாழ்க்கையிலும் பல துன்பங்களை சந்திக்கின்றாய். இதுவெல்லாம் சரியாக கூடிய நேரம் வந்து விட்டது. கருப்பனை மனதார நினைத்து என்னை அன்றி வேறு யாரும் தனக்கில்லை என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சட்டென்று இந்த கருப்பன் அத்தனையையும் நிறைவேற்றி கொடுத்து விடுவான் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.